சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி பெருந்திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றான சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் இந்த ஆண்டுக்கான மார்கழி திருவிழா கடந்த மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 3ஆம் நாள் விழாவான திங்கள் இரவு மக்கள்மார் சந்திப்பு என்ற நிகழ்ச்சி நடந்தது. விநாயகர், முருகப்பெருமான் தங்கள் தாய் தந்தையான சுவாமி அம்பாளை தரிசிக்கும் நிகழ்ச்சி மக்கள்மார் சந்திப்பு என்று அழைக்கப்படுகிறது. 9ஆம் நாள் விழாவான ஞாயிறு காலை தேரோட்டம் நடந்தது. மொத்தம் 3 தேர்கள் வலம் வந்தது. சிறுவர்கள் ஒரு தேரையும், பெண்கள் ஒரு தேரையும், ஆண்கள் பெரிய தேரையும் இழுத்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய கோவிலில் இன்னைக்கு திருவிழா நடக்குது. இது 10 நாள் திருவிழா. இன்னைக்கு 9ஆவது நாள் தேர் இருக்குது நடக்குது. நாங்கள் எல்லா வருஷம் குடும்பத்தோடு வருவோம். இங்கே பார்த்தானிக்கா 10 நாள் திருவிழாவும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு தேருக்கு பார்த்தானிக்கா எல்லா இடங்கள்லேருந்தும் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஜனங்கள் கூட்டிகிட்டே தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். 4 ரத வீதிகளையும் தேர் சுற்றி வந்தபோது பக்தர்கள் பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.